பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிபுத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திர மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திர மாதம் இருக்குது. சித்திர மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திர மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04 9:34 வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4-21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திர மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும்,
அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தைப்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது, அடுத்தது குரு பயிற்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும், கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்க. சரி, அதற்கு அடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்னொன்னாக இப்போ பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன், ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருப்பது மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மாதத்தினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விஸ்வாசு வருஷத்தின் சித்திரை மாதத்து பலனை நம்ம இப்போ பார்க்குறோம். மாத பலன்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 மாற்றங்கள், 4 கிரகங்களின் மாற்றங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிரகங்கள், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, குருவினுடைய மாற்றத்தை வச்சு நம்ம சொல்கிறோம்.
குருவாவது இந்த மாதம் கடைசியில் தான் மாறுறார். ராகு கேதுவும் முதல்லையே மாறிடுறார். இந்த மாதம் ஒரு 10-11 நாள்லேயே மாறிடுறார். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் போட்டி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து 6ஆம் இடம் இருக்குது. 6ஆம் இடத்துலையே போய் உச்சம் பெற்று போயிருக்கார் சுக்கிரன். அது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9-12 அதிபதியான புதனும் வந்து 6ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் நீச்ச பங்கம் அடைகிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு வருது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் வந்து பரிவர்த்தனை பெற்று 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் வருது. ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குருவினுடைய 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகம் வேற வருது. 6ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு 2 மறைந்த ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அவங்க 2 பேருமே சுபர்கள், மிகப்பெரிய சுபர்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் இந்த காலகட்டத்தில். அது தவிர வந்து பார்த்தாலேயானால் 11ஆம் அதிபதியான சூரியன் சமசப்தமத்தில் உச்சம் பெற்று போகிறார். இந்த சூரியனுடைய மாற்றமும் செவ்வாயினுடைய நீச்சத்தன்மையும் எந்த மாதிரியான விளைவுகளை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும், படிக்கக்கூடிய மாணவர்கள் தொழிலில் இருப்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கும்ன்றதை பற்றி ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் என்கின்ற அங்கார பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறது. 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ 2 என்பது வாக்கு தனம் குடும்பஸ்தானம், 7 என்பது பார்ட்னர் ஸ்தானம். இவர் நீச்சம் அடைஞ்சதுனால குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடை மேலும் நீடிக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர 7ஆம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் உண்டான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றதனால் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய பார்ட்னரினால், தொழில் பார்ட்னரினால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அடக்கி வாசிப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பூம் காட்டி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 10ஆம் இடத்தில் அங்கார பகவான் நீச்சம் அடைஞ்சதினால் உத்தியோகத்தில் சிறு சிறு சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதனால் உங்களுடைய பார்ட்னரினால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்க, ராசிநாதனான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் நீச பங்கம் பெற்று இருக்கிறார். அது ஒன்று மட்டும்தான் ஆறுதல். இருந்தாலும் சித்திரை மாதத்தில் துலா ராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். அதனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஏமாற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விழலுக்கு இறைத்த நீராக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் துளாராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஏமாற்றம் தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கின்றது. சரி, இந்த துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை என்றால் நடக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதையும், என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும், என்ன தமதானியத்தை தானம் பண்ண வேண்டும் என்பதையும், இந்த சித்திரை மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் என்னென்ன நாட்கள் என்பதை பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. துளாராசிக்காரர்களுக்கு அதாவது சுக்கிர பகவான் தான் அவங்களுடைய ராசிநாதன்.
அப்போ சுக்கிரனுக்கு உண்டான மொச்சைப்பயிறு தானமாக கொடுக்கலாம். அதே போல் முல்லைப்பூ சாற்றி வழிபடலாம். அப்போ இந்த முல்லைப்பூ சாற்றி வழிபடலாம்னா அம்பாளுக்கு எந்த அம்பாளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் அம்பாளை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். இது இந்த மாதத்துக்கு நீங்கள் சித்திரை மாதத்தில் இது ரெண்டையும் பண்ணணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான தர்மங்கள், அதாவது தானமாக கொடுக்கறது மொச்சை தானமாக கொடுங்க, முல்லைப்பூ சாற்றி வழிபடுங்க அம்மனை. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும், அதாவது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இதெல்லாம் எது சரியாக இல்லைனாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய சுக்கிரனுக்கு உண்டான தெய்வமாகிய பெண் தெய்வங்களை போய் வணங்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகள் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதை செஞ்சுக்கிறங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29/4/2025 செவ்வாய்க்கிழமையும், 26/4/2025 புதன்கிழமையும், 29/4/2025 செவ்வாய்க்கிழமை, 30/4/2025 புதன்கிழமை, 31/1/5/2025 இந்த நாட்களை நீங்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பயணங்களும் செய்ய வேண்டாம். இந்த பயணங்கள் செய்கிற போதும் புதிய முயற்சிகள் ஏதாவது செஞ்சு அதை நம்ம செய்கிற போது அதில் தடுமாற்ற நிலைகள் ஏற்பட்டு அதனால் தீமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கிறோம். இந்த தீமைகளுக்கு உண்டான பலாபலன் இன்றைக்கே கூட வந்தாலும் வரும், அது 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து கூட வரும். அதனால் இந்த தீமைகள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்களை தவிர்க்க சொல்கிறோம். இந்த நாட்களை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதனால் நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதன் துலா ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகுவோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் குழந்தை பிராப்தி உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தரோடு கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. அதை தவிர கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும், போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தொழிலில் அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் தொழிலில் புதிய மூலதனத்தை சற்று ஜாகிரதையாக பார்த்து போடுவது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.